எல்லோருக்கும் வணக்கம். உலகம் பரபரப்பான சூழலிலே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பரஸ்பர ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை அமெரிக்கா இதிலே தலையிட்டிருக்கிறது. ஈரானில் இருக்கின்ற அணு உலை மீது அமெரிக்கா குண்டு தாக்குதல்களை நடாத்த இருக்கிறது. இந்த நிலையிலே எங்களோடு அரசியல் ஆய்வாளர் திரு வேல் தர்மா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு வேல் தர்மா ஐயா அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களிடம் நாங்கள் இந்த நிலைமை தொடர்பாக ஜூன் 13 திகதி முதல் இந்த பதற்றம் நிலவி வருகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே. ஐநாவுடைய அணு சம்பந்தமான அறிக்கையை தொடர்ந்து இந்த பதற்றம் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வையை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். ஈரான் தான் அணுக்குண்டு ஒருபோதும் செய்ய மாட்டேன், தாங்கள் செய்கின்ற அந்த யுரேனிய பதப்படுத்தல் சமாதான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று கடந்த 40 வருடங்களாக சொல்லி வருகின்றது. அதைவிட கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேல் ஈரான் அணுக்குண்டை உற்பத்தி செய்ய போகின்றது, இன்னும் சில வாரங்களுக்குள் அணுக்குண்டை உற்பத்தி செய்துவிடும் என்ற மாதிரியான தகவலை தொடர்ச்சியாக 2003ஆம் ஆண்டிலிருந்தே செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றது. இந்த ஜூன் மாத முற்பகுதியில ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுவலு தொடர்பான முகவரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஈரான் ஏற்கனவே உடன்பட்டதிலும் பார்க்க அதிக அளவு இந்த யுரேனிய பதப்படுத்தலை செய்து விட்டது என்று. யுரேனிய பதப்படுத்த சொல்லுங்க. 60% அதிகமாக வைத்திருப்பதாக. மேல சமாதான அமைதிக்கு தேவை, அதாவது அந்த மின்சார உற்பத்தி போன்றவற்றுக்கு அல்லது மருத்துவ உபகரணங்களுக்கு பாவிக்கக்கூடிய அந்த யுரேனிய பதப்படுத்தல் 3 அல்லது 5 விழுக்காடு மட்டும் செய்தால் போதும். இது 60 விழுக்காடு வரைக்கும் செய்துவிட்டது. இது ஏற்கனவே ஈரான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உடனும் மற்ற நாடுகளுடன், அதாவது ஐரோப்பிய நாடுகளும், பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் செய்து கொண்ட உடன்பாட்டுக்கு முரணானது. அந்த அடிப்படையில் ஈரான் இன்னும் சில வாரங்களுக்குள் அணுக்குண்டை தயாரித்து விடும் என்று இஸ்ரேல் ஒரு தகவலை வெளியிட்டது. அந்த தகவலுக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஒருவர் அதை சொல்லி அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவுடைய உளவுத்துறை சேர்ந்த ஒருவர் அமெரிக்கா எந்த அளவு தூரம் இந்த ஈரானுடைய அணுக்குண்டு பதப்படுத்தல் அணுக்குண்டை தயாரிக்க முடியுமா இல்லையா என்றது ஒரு ஐயத்துக்கிடமான நிலையில் இன்னும் இந்த உறுதிப்படுத்த முடியாத செய்திகள் வந்திருந்தன. ஈரானிடம் 400 முதல் 500 கிலோ வகையிலான முற்றாக பதனிடப்பட்ட, அதாவது 90 விழுக்காடு பதனிடப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 9 அல்லது 10 அணுக்குண்டுகளை தயாரிக்க போதுமானது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஈரான் அணுக்குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்கின்றது, அதை பரீட்சித்து பார்க்கின்றது என்றெல்லாம் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை அவர்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேலுடைய கருத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்திருந்தார். ஜூன் மாதம் 12ஆம் தேதி அளவில் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடங்கியது. அந்த தாக்குதல் ஒரு கடுமையான ஈரானை பொறுத்தவரை இதுவரையில இஸ்ரேல் செய்யாத பெரிய தாக்குதலாகும். அதாவது பல அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது. அதான் ஒரு பேரிழப்பு என்று சொல்லுவாங்க ஈரானை பொறுத்தவரையில. ஏண்டா ஒரு அணு விஞ்ஞானி உருவாக்க பல ஆண்டுகள் எடுக்கும். அது மட்டுமல்ல, உயர் படைத்தளபதிகளை கொண்டிருந்தது. மற்றது பல ஈரானுடைய ஈரான் அதை உறுதிப்படுத்தி இருந்ததா தங்களுடைய அணு விஞ்ஞானி ஆளணி இழப்புகளை பெரும்பாலும் ஈரான் ஒத்துக்கொண்டிருந்தது. ஆனால் படைக்கல இழப்புகளை இஸ்ரேல் சொன்னது ஈரானுடைய படைக்கல களஞ்சியம், குறிப்பாக இந்த தொலைதூர ஏவுகணை களஞ்சியங்கள் மற்ற தொலைதூர ஏவுகணை செலுத்திகள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் பெரும்பாலானவற்றை அழித்து விட்டதாகவும் சொன்னது. அதற்கு அடுத்த நாள் 200
தொலைதூர ஏவுகணைகளையும் 200 ஆளிலிகளையும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்தது. அதற்கு அடுத்த தொடர்ந்து இஸ்ரேலும் தாக்குதல் செய்தது. ஈரான் வந்து அதற்கு பின்னர் 100 ஏவுகணைகளை, ஆனால் வலிமை கூடிய ஏவுகணைகளை அழைத்தது. அதற்கு அடுத்த நாள் 50 ஏவுகணைகள். இப்படி கடந்த 12 நாட்களாக, அதாவது ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து 12 நாட்களாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப ஜூன் 23ஆம் தேதி ட்ரம்ப் சொன்னார், இது வந்து ஒரு போர் முடிவுக்கு வந்து விட்டது, இவர்கள் வந்து ஒரு சமாதானத்துக்கு ஒத்துக்கொண்டுள்ளார்கள் என்று சொன்ன ஏதாவது சொல்லியிருந்தார். அதற்கு முதல் அவர் சவால் விட்டிருந்தார் இல்லையா, லைக் நாங்கள் சரண்டர் ஆகுங்களிடம் சரணடையுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை முற்றாக அழித்து விடுவோம், அந்த மாதிரி நிபந்தனையற்ற சரணாகதி ஒன்று கூட மிரட்டப்பட்டிருந்த, தாங்கள் முற்றாக அழித்துடைப்போம், அந்த ஆட்சியாளர்களையும் கொள்ளுவோம், அது மட்டுமல்ல ஆட்சி மாற்றத்தையும் செய்வோம். இதெல்லாம் வந்து சட்டவிரோதமானது, பன்னாட்டு நியமங்களுக்கு விரோதமான செயல்கள்லாம். இப்படி சொல்லுவது, அதை செய்வோம் என்றெல்லாம், அப்படி செய்வது அல்லது குண்டு வீசுவது எல்லாம் வந்து பன்னாட்டு சட்டங்களுக்கு விரோதமான ஒன்றுதான். அதை வந்து பிரெஞ்சு அதிபர் கூட அதை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இப்படி சொல்வது பன்னாட்டு நியமங்களுக்கு விரோதமானது, பன்னாட்டு சட்டங்களுக்கு விரோதமானது என்று. அப்ப 23ஆம் தேதி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் 24ஆம் தேதி காலை இருதரப்பினரும் பலமாக மோதிக்கொண்டார். இதுவரையில செய்யாத தாக்குதலை ஈரான் 24ஆம் தேதி, அதாவது ட்ரம்ப் சொன்ன சில மணித்தியாலங்களுக்கு பிறகு ஈரான் பெரிய ஒரு தாக்குதலை செய்திருந்தது. ஆனா இந்த சீஸ்ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற போர் நிறுத்தம் வந்து அமெரிக்காவினுடைய படைநிலைகளுக்கு அண்மையாக கட்டார்ல ஒரு தாக்குதலை ஈரான் செய்த பின்புதான் இந்த சமாதானத்துக்கு உடன்பட்டார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது. அதை வந்து ஒரு இல்லை, நிச்சயமாக நேற்று அந்த தாக்குதல் நடந்த உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ட்விட்டர் தளத்திலே அவர் இட்டிருந்தார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேர்ல்ட், நவ் இட்ஸ் அ டைம் ஃபார் த பீஸ். அண்ட் அவர் அதை ஈரான் அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவுகணை ஏவிய அடுத்த சில மணித்துளிகளிலே அவர் அதனை பதிவிட்டிருந்தார். நேற்றைய தினம் ஃபைனான்சியல் டைம்ஸும் வேறு சில ஊடகங்களும் ஒரு செய்திகளை வெளியிட்டிருந்தன. இது வந்து ஒரு வெல் டெலிகிராஃப்ட் அட்டாக், அதாவது கட்டார் மீது செய்யப்பட்ட தாக்குதல் ஒரு வெல் டெலிகிராஃப்ட் அட்டாக். அது வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு செய்த தாக்குதல். இந்த தாக்குதல் நடத்துவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் கட்டார் தன்னுடைய வான்பரப்பை அந்த சிவில் போக்குவரத்து விமானங்களுக்கு, குடிசார் போக்குவரத்து விமானங்களுக்கு, பரப்புகளுக்கு மூடிவிட்டது. அது மட்டுமல்ல, பல அமெரிக்கர்கள், கட்டார் உள்ள பல அமெரிக்கர்கள் பதுங்குகளிகளுக்கும் செல்லுமாறும், மற்றது அங்குள்ள ஐரோப்பியர்கள் மற்றது அமெரிக்கர்களை பாதுகாப்பாக இருக்கும் மட்டும் கட்டார் ஒரு அறிவித்தல் விடுந்த. அப்ப கட்டாருக்கு இது எப்படி தெரியும்? ஏற்கனவே ஈரான் சொல்லிவிட்டு தாக்குதல் செய்தா அல்லது உளவு தகவல் மூலம் செய்ததானது. இப்ப இந்த தாக்குதல் நடந்த உடனே உலக சந்தையில பங்குகள் விலை அதிகரித்தது, எரிபொருள் விலை குறைந்தது. இப்ப இந்த தாக்குதலுடன் இது வந்து ஒரு அந்த பிராந்திய அளவில் பரவவில்லை, இது முடிவுக்கு வருவதற்கான தாக்குதல் என்பதுதான் அந்த நிதித்துறை ஊடகங்களுடைய தகவலாக இருந்தது. அதாவது சண்டையை முடிக்க போறோம், இப்படி ஒரு தாக்குதலை செய்துவிட்டு அமெரிக்காவின் மீது தாக்குதல் செய்து அதற்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு மீது நான் ஒரு தாக்குதல் செய்தேன் என்று ஈரான் தான் பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் ட்ரம்ப் சொன்னால் இது ஒரு நல்ல தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன், ஒரு வலிமை குறைந்த தாக்குதல், எங்கள் மீது ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படாத தாக்குதல் என்று கூட அவர் தன்னுடைய பாணியில சொல்லியிருந்தார். அப்ப இது எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம். அதாவது ஈரான் சொல்லிவிட்டது, தாங்கள் ஹோமஸ் நீரிணை என்ற அந்த எரிபொருள் போக்குவரத்துக்கு உலக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீரணையை மூடுவோம் என்றும், அதற்கு ஈரானுடைய நாடாளுமன்றம் அனுமதியும் வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் ஈரானுடைய
வெளியுறவுத்துறை அமைச்சர் மொஸ்கோ சென்றிருந்தார். இப்போ மொஸ்கோவில் இவர்களுக்கு சமாதானமாக போகும்படி புட்டின் பணித்திருக்கலாம், அல்லது இப்போது சமாதானமாக போங்கள், பிறகு மீதியை பிறகு பார்த்து கொள்ளுவோம் என்று புட்டின் சொல்லியிருக்கலாம். அடுத்த பிளேயர் இதில் அடுத்த பங்குதாரர் முக்கிய பங்குதாரர் வந்து சீனா தான். இந்த ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டால் அதிக பாதிப்புக்குள்ளாவது இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற இந்த எரிபொருள் விநியோகம் தான். அது மட்டுமல்ல, சீனா ஈரானிடமிருந்து மலிவான விலையில் எரிபொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சீனா ஈரானில் பல முதலீடுகளையும் செய்துள்ளது. அப்ப அங்கு ஒரு ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டால், ஈரான் மூடினால், அங்கு அமெரிக்கா தன்னுடைய படைகளை அனுப்பும். அதனால ஈரானுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு கடுமையான மோதல் நடந்தால் எரிபொருள் விநியோகம் தடைப்படும். அது ஒரு நாடுமே அதை விரும்பாது. அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட விரும்பாது. அப்ப அவர்கள் எல்லாம் இந்த அமைதியைத்தான் வேண்டி இருக்கின்ற நிலையில தான் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வருகின்ற நிலையை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை செய்த தாக்குதலுக்கு பிறகு இன்னும் அதன் பின்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணித்தியாலங்கள் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை என்ற நிலையில இது வந்து ஒரு அமைதியாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இஸ்ரேல் ஏற்கனவே அறிவித்து விட்ட தாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படுகின்றோம் உண்டு. ஈரான் பகிரங்கமாக அறிவிக்காவிட்டாலும் அவர்களும் அதற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் இது ஒரு திட்டமாக இருக்கலாம் என்று, ரஷ்யாவின் ஆணையாகவும் இருக்கலாம் என்று. ஈரான் இவ்வாறு இஸ்ரேல் தன்னுடைய அந்த அயன் டோம் எனப்படும் அந்த ஏவுகணை எதிர்ப்பு சக்தியை நம்பி இருந்த வேளை, ஆனால் பல்வேறு சேதங்களை எதிர்கொண்டது. ஈரான் தாங்கள் நினைத்தவாறு இல்லாமல் அதிக வலிமையுடன் இருக்கிறது. இதனால் நாங்கள் இதை தொடர்ந்து சென்றால் இரண்டு தேசத்துக்கும் பாரிய அழிவுகள் ஏற்படும். ஏனென்றால் இஸ்ரேலியர்கள் பல்லாயிரக்கணக்கிலே சைப்ரஸுக்கு இடம்பெயர்வதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஈரானின் பலத்தை கண்டு இஸ்ரேல் ஒரு வழியில் அடங்கி போகிறதுன்னு நினைக்கிறீர்களா? ஈரான் தன்னிடம் உள்ள அதியுச்ச வலிமை உள்ள ஏவுகணைகளை இதுவரை பாவிக்கவில்லை என்று நினைக்கிறேன். அந்த ஃபெட்டா 3 போன்ற ஏவுகணைகள் இன்னும் பாவிக்கவில்லை. ஃபெட்டா 2 கூட 1 அல்ல 2 தான் இதுவரையில் பாவித்திருக்கலாம். அப்ப அந்த வலிமை மிக்க ஏவுகணைகளை தொடர்ச்சியாக ஒரு நேரத்தில் பலவற்றை இஸ்ரேல் மீது செலுத்தும் போது இஸ்ரேலுக்கு பலத்த இழப்பு ஏற்படும். ஏற்கனவே இஸ்ரேலில் பல கட்டிடங்கள் சிதைந்துள்ளன, பல மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள், பலர் உயிரை ஆபத்தையொட்டி இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார். உள்ளுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில இஸ்ரேலும் வந்து இந்த போரை ஒரு நிறுத்த வேண்டும். இப்ப இஸ்ரேலிடம் நீங்கள் சொன்னது போல் அயன்டோம் என்ற ஒரு பாதுகாப்பு முறைமை இருக்கின்றது. அது குறுகிய தூர ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக டேவிட் ஸ்லிங் என்று இன்னொரு வான் பாதுகாப்பு முறை அயன்டோம் போலானது. அது வந்து நடுத்தர தூர ஏவுகணைகளை இடைமறித்து அடைக்கக்கூடியது. மற்றது அரோ 3 அல்லது அரோ 4 என்ற போன்றவை அவை வந்து தொலைதூர ஏவுகணைகளை இப்ப கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பாலே வைத்தே இந்த எதிரியினுடைய ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கக்கூடியது. இதில் இன்னொன்று நான் சொல்ல வேண்டும், இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற உலகங்கள் நடந்து கொண்ட போர்கள்ல மிகவும் குறைந்த செலவில நிறைய எதிரிக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய படைக்கலன் என்றால் அது இந்த ஆளில்லா போர் விமானங்கள். அந்த ஆளில்லா போர் விமான உற்பத்தியில ஈரான் சிறந்து விளங்குகின்றது. அடுத்தது மிகவும் செலவு கூடிய ஒரு படைக்கலம் என்று சொன்னால் இந்த எதிரியினுடைய ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கின்ற ஏவுகணைகள். அதான் இந்த வான் பாதுகாப்பு முறைமைகளான அயன்டோம், மற்றது டேவிட் ஸ்லிங், மற்றது அரோ 3 அல்லது 4 போன்றவற்றிலிருந்து செலுத்தப்படுகின்ற இன்டர்செப்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணைகள். அவை வந்து
செலவு ஒரு 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 ஏவுகணை 1 மில்லியன் செலவானதாக கூட இருக்கும். அது மட்டுமல்ல, வேறு சில $50,000 இருக்கும். இப்போ $500 அல்லது $1000 அல்லது $10,000 உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆளில்லா போர் விமானத்தை இடைமறித்து அழிப்பதற்கு இந்த பல ஆயிரம் அல்லது பில்லியன் கணக்கு செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது. மற்ற இஸ்ரேலுடைய பொருளாதாரமும் இதுல பெரிதாக பாதிக்கப்படும். இஸ்ரேல் தொடர்ந்து தொடர்ச்சியாக மக்களை சைரன் ஊதி எல்லோரும் பணிமனைகள் விலகி பதுங்குழிகளுக்கு போங்கள் என்று சொல்ல முடியாது. சில அத்தியாவசிய பணி நிலைமைகளை தவிர மற்ற பல பணிமனைகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலில் கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது. இதெல்லாம் பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் கூட, வான் தாக்குதல் கூட மிகவும் செலவு மிக்க பரப்புகளை தான் செய்ய வேண்டிய. இப்போ F-35 பறப்பதாயின் ஒரு மணித்தியாலத்துக்கு பல நூறாயிரம் டாலர்களை செலவழிக்க வேண்டி வரும். மற்றது அது இடையில வைத்து அவர்களுக்கு எதுக்கு எரிபொருள் நிரப்புதல் செய்ய வேண்டும். இப்போ ஈரானுடைய தலைநகரம் இஸ்ரேலுடைய தலைநகரத்திலிருந்து 1200 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்திலே இருக்கின்றது. இப்போ இஸ்ரேலுடைய விமானங்கள் 600 கிலோமீட்டர் தான் பறக்கக்கூடியவை. இப்ப ஈரானுடைய எல்லை வரைக்கும் அவை பறப்பதாயின் இடையிலே வைத்து அவர்களுக்கு எரிபொருள் நிரப்புதல் செய்ய வேண்டும். அதை இரகசியமாக அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது. இப்ப இவற்றை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது ஒரு தொடர்ச்சியான போரை இஸ்ரேலால் செய்ய முடியாது. இப்போ ஒரு மாதம் போர் புரிவதாயின் இஸ்ரேலுக்கு 13 பில்லியனுக்கு மேல செலவு ஏற்படும். அது கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய மொத்த தேசிய உற்பத்தியினுடைய 5 விழுக்காடாக கூட இருக்கலாம். அப்ப இது இப்ப இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது. இப்ப தற்போது உள்ள இந்த உலக சூழல்ல எல்லோருமே ஒரு அயோக்கியத்தனங்கள் மிக்கவர்களா இருக்கிறனால சண்டையை பிடித்து விட்டு பிறகு இவர் சொல்லுவார், நான் அவனை அடிச்சு முறிஞ்சிட்டேன். இவர் சொல்ல, இல்ல, எனக்கு ஒன்றுமே நடக்க இல்லை, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், அவனுக்கு தான் சேதம் கூட உண்டு. 2 பேருமே பொய்ய சொல்லி 2 பேருமே வெற்றி பெற்றதாக சொல்லி ஒரு வின் சிச்சுவேஷனை பொய்கள் மூலம் உருவாக்கி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். இதுதான் இந்தியா பாகிஸ்தான் போர்ல நடந்தது.